நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்மளுடைய மோடி அவர்கள் வந்து தென்னாப்பிரிக்கா வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அங்கே நடக்கக்கூடிய G20 மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க. முக்கியமான ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா அதில் கலந்துக்கல. ஏன்றதை பார்க்கலாம். ஒருவேளை நம்மளுடைய பாரத பிரதமர் அங்கே வராரு அப்படின்றதுனால அவர் கலந்துக்கலையா, இல்லை வேறு எதனா காரணம் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். மேலும் இந்த முக்கியமான நாட்டோட தலைவர், நான் வேறு யாரையும் சொல்ல, ட்ரம்ப்பை தான் சொல்கிறேன், அவரும் சைனாவும் சேர்ந்து G2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயிலில் பார்ப்போம். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் பயணமாக தென்னாப்பிரிக்கா வந்து போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த G20 மாநாட்டில் வந்து கலந்துறதுக்காக போயிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயணமாக நம்ம பார்க்குறோம். தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜான்ஸ்பர்க் நகரில் தான் இது வந்து நடக்குது. நவம்பர் 21 முதல், அதாவது இன்னிலிருந்து 23 வரைக்கும், அதாவது 3 நாள் வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா G20 மாநாட்டை நடத்துறது வந்து தென்னாப்பிரிக்கா தான் வந்து தலைமை தாங்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த G20 மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த வருஷம் மாநாட்டோட மைய கருத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒற்றுமை, சமத்துவம், அப்புறம் நிலைத்தன்மை, அதாவது சோல்டாரிட்டி, ஈக்குவாலிட்டி, சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது முதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மண்ணில் நடக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. G20 மாநாட்டுக்கான எல்லா விஷயங்களும் ஆப்பிரிக்கா தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆப்பிரிக்கா கண்டம் மற்றும் குளோபல் சவுத் அப்படின்னக்கூடிய இந்த வளரும் நாடுகளுடைய பிரச்சனையை வந்துட்டு முக்கியத்துவமாக கொண்டு இன்னைக்கு பேச போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல இப்போ நமக்கான விஷயத்துக்கு வருவோம். அதாவது பிரதமர் மோடியினுடைய முக்கிய அஜெண்டா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டோட 3 முக்கிய விஷயங்களை வந்து பேச போறாரு அப்படின்னு பார்க்குறோம். இதுல இந்தியாவுக்கான முன்னுரிமையை வந்து அவர் கொடுப்பாரு அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சி கவனம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநா சபையினோட ஒரு நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளை, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து இந்த SDGs அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வேகமடையறதுக்காக இந்தியா வந்து வலியுறுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது. வளரும் நாடுகள், குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகளுடைய பிரச்சனைகளான இந்த பணப்பற்றாக்குறை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் ரிலையன்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இதுக்கு வந்து ஆதரிச்சு இந்தியா பேசும் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிரான்சிஷன், அதாவது இந்த ஆற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி வந்து நம்மளெல்லாம் வந்து அதிகமாக குறை சொல்லுவாங்க இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே. சும்மா அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுமை நிதி, அதாவது கிரீன் எனர்ஜிக்கான அமௌண்ட் வாங்குறது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது புதைக்கப்பட்ட பொருட்களில் இந்த எரிபொருள்ல இருந்து ஒரு சுத்தமான ஆற்றல், அதாவது இந்த கிரீன் எனர்ஜிக்கு வந்து மாற ஏழை நாடுகளுக்கு தேவையான நிதி உதவியை வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பிரதமர் பேசுவார் அப்படின்னு சொல்லப்படுது. மெயினா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே, வளர்ந்த நாடுகள்லாம் இதுல வந்து ஒரு தன்னிறைவு பெற்றுட்டாங்க. இப்போ வளரும் நாடுகள் வந்து அதுல தன்னிறைவு பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு நிதி வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக்கோ இல்லை வந்து நார்மலா வந்து இந்த காற்றாலை மூலியமா மின்சாரம் தயாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து நிதி தேவைப்படும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பிரதமர் மோடி பேசுவார் அப்படின்னு பார்க்கப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் சோலார் பொருட்களுக்கு தேவையான இந்த சிலிக்கானு, லித்தியம், இது மாதிரி கனிமங்கள், ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா வளரும் நாடுகளுக்கு ஒரு நியாயமான விஷயத்துல கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் உடைய ஃபுல் கண்ட்ரோலை சைனா எடுத்துக்கிட்டு இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு செக்கை வச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான விஷயங்கள் இதுல விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா இது சார்பாக பேசும் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, 2023 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் G20 மாநாட்டை வந்து தலைமை தாங்கி நடத்துச்சு அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்தியா வச்ச முக்கியமான இலக்குகளான இந்த டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, அதாவது டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா அது மற்றும் ஆப்பிரிக்க யூனியனோட G20ல சேர்ப்பது போன்ற வெற்றிகளை வந்து இந்த மாநாட்டிலும் தொடர்ந்து கொண்டு போகணும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்டையர் கண்ட்ரியை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணோம் அந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கண்ட்ரிகளில் ஒரு எல்லா கண்ட்ரியும் வந்து இதில் ஆட் பண்ணுறதுக்கான விஷயங்களும் இந்தியா பண்ணுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில், தென்னாப்பிரிக்கா, இது மாதிரி வளர்ந்து வரும் பொருளாதாரங்களை வந்து கொண்ட நாடுகளோட இணைஞ்சு உலக வர்த்தக அமைப்புக்கு மற்றும் நிதி நிறுவனங்களுடைய சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து பேசும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த மாநாட்டினுடைய வேற என்ன நடக்குது இந்த மாநாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது, G20 மாநாட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா இந்த 3 நாடுகளும் தலைவர்கள் மட்டுமே தனியாக சந்திச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் நடவடிக்கையாக பார்க்கப்படுது. பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டில் பங்கெடுத்து பல்வேறு நாட்டு தலைவர்களோட தனியாக சந்திக்க பேச போறாரு அப்படின்னு சொல்றது. மெயினா இந்த 3 நாடுகளோட பேசுறது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்குறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா உலக பிரச்சனைகள், அப்புறம் ட்ரேடு, அது போக வந்து இந்தியா ஒரு வந்து எப்படி வந்து நம்ம அந்த கண்ட்ரி கூட விரிவாக்குறது அப்படின்ற விஷயங்களையும் அவர் பேசுவாருன்னு சொல்றோம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான டாபிக் வரும். ஓகே,
இந்த முக்கியமான நம்ம தலைவன் ட்ரம்ப் இந்த மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கல அப்படின்னு பார்க்கப்படுது. அது ஏன்னு நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய G20 மாநாட்டை வந்து புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது வெறும் புறக்கணிப்பு மட்டும் கிடையாது. ட்ரம்ப்னுடைய இந்த திடீர் முடிவுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஒரு வேர்ல்டு ஆர்டரே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான திட்டம் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு அரசியல் விமர்சகர்லாம் சொல்றாங்க. சரி, அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது ட்ரம்ப் மாநாட்டுக்கு செல்லாததுக்கு அதிகாரப்பூர்வமா ஒயிட் ஹவுஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா அமெரிக்காவை வந்து விமர்சிச்சு அதிகமா பேசினாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவரோட தன்னுடைய வாயை அதிகமா வந்து யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு ராமபோசா உடனே வந்து பதில் அடிச்சிட்டாரு. ஆல்ரெடி வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு ஃபிரிக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது ஒரு அப்பட்டமான அமெரிக்கானுடைய அடாவடித்தனம் அப்படின்ற மாதிரி, புல்லிங் பண்றாங்க அமெரிக்கா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அவங்க நார்மலா எல்லா நாட்டையுமே அப்படிதான் பண்ணுவாங்க. எந்த நாடும் இன்னொரு நாட்டை வந்து அவமானப்படுத்த உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி ராமபோசா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த அச்சுறுத்தலுக்குலாம் நாங்க வந்து பணிய மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. G20 மாநாட்டில் ஒரு இறுதி தீர்மானம் நிச்சயமா வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து ராமபோசா வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பதிலடியாகவும் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ உலக ஒழுங்கு, அதாவது ஒரு வேர்ல்டு ஆர்டரை மாத்துறதுக்காக G2 அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்காங்க. இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த சின்ன சின்ன சண்டைக்கு பின்னாடி ட்ரம்ப் வந்து ஒரு பல நாண்டா வந்து ஒரு திட்டத்தை போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு ராஜதந்திர திட்டத்தை வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டரா மாறிட்டு வருது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதாவது உலகத்துல வந்து அமெரிக்கா மட்டும் தனியா ஆள முடியாது அப்படின்றத வந்து ட்ரம்ப் உணர்ந்திருக்காருன்னு சொல்லப்படுது. இந்தியா, சீனா, ரஷ்யா மாதிரி பல நாடுகள் வந்து அதிகார செல்வாக்கோட வளர்ந்துட்டு வராங்க, அதுவும் அதிகார செல்வாக்கோட இருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரிய வருது அப்படின்னு பார்க்க முடியுது. ட்ரம்ப் வந்து இதை ஏத்துக்க முடியாம இருக்கிறாரு. மேலும் அவர் வந்து அவரு தான், அதாவது அமெரிக்கா தான் ஆளணும் அப்படின்ற மாதிரி விரும்புறாருன்னு சொல்லப்படுது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இப்போ அந்த ஒரு சைடு ஒற்றை, அதாவது யூனிபோலார் பராமரிக்கும் பலன் வந்து இல்லைன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சைனா ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வருது, இந்தியா ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வருது, ரஷ்யா ஒரு பக்கம் பிரம்மாண்டமா பண்ணிட்டு வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவரால் தனியா வந்துட்டு நம்ம தான் ராஜா அப்படின்ற மாதிரி இருக்க முடியாதுன்றது நல்லாவே புரிஞ்சுட்டாரு. அதனால G20 மாதிரி மாநாட்டில் ட்ரம்ப் வந்து ஒரு பாஸ் மாதிரி தெரிய மாட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பிற வளரும் நாடுகளுடைய தலைவர்களுக்கு வந்து சமமான நிலையில வந்துட்டு அவர் அதிகாரத்தை பற்றி பேசும்போது ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு எம்பாரஸ்மெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இந்த G2, அதாவது அமெரிக்கா மற்றும் சீனாவுடைய கூட்டணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். கூட்டணி கிடையாது, ட்ரம்போட ஒரு பிளான். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இந்த பின்னணியில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்னுடைய ஒரு நீண்டகால திட்டம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் இப்போ சீனா வந்து தன் பக்கம் இழுத்துக்கிட்டு உலக ரெண்டா, அதாவது G2 அப்படின்னு மாதிரி மாத்திக்கலாம்னு பாக்குறாரு. அமெரிக்கா பிளஸ் சீனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய சக்திகளா பிரிச்சு ஆள நினைக்கிறார். இந்த பக்கம் சைனா ஆள்ட்டும், அந்த பக்கம் அமெரிக்கா ஆள்ட்டும்ன்ற மாதிரி அவர் பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த G20 வந்துட்டு புறக்கணிக்கிறது மூலியமா இவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த G20 தளத்தை பலப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி அவர் நம்புறாரு அப்படின்னு சொல்லப்படுது. G20 தளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பிரிக்ஸ் மாதிரி வளரும் நாடுகளுக்கு ஒரு சக்தியா வந்துட்டு இருக்கு. G20 பலப்படுத்தினால வளரும் நாடுகளுக்கு, அதாவது இந்தியா உட்பட இந்த மாதிரி வளர்ந்துட்டு வர நாடுகளுக்கு உலகளாவிய முக்கிய முடிவுகளை எடுக்கும் அந்த ஹை டேபிள் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அமெரிக்கா இல்ல அந்த இடத்துல. அமெரிக்கா கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயம் G20 மூலமா வெளியே வருதுன்னா அது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து டிஸ்கஷன் பேனல்ல எல்லா நாடும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடும். பட் அமெரிக்கா இல்லன்னும் போது அந்த ஒரு விஷயங்கள்லாம் வெளியே வராது, ஒரு பெரிய முடிவுகள்லாம் எடுக்க முடியாது, உலகளாவிய முடிவுகள்லாம் எடுக்க முடியாது அப்படின்றத ட்ரம்ப் வந்து இந்த விஷயமா வந்துட்டு சொல்ல வராரு அப்படின்னு பார்க்க போறோம். G20 வந்து பலமாச்சு அப்படின்னா அமெரிக்காவும் சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா உலக பிரிச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு நாடுகளும் வந்து ஆள்வாங்க. இந்த பக்கம் சவுத்துல இவரும், அந்த பக்கம் வெஸ்ட்ல அவரும் ஆள்வாரு அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ட்ரம்போட நீண்ட கால ஒரு கணக்கிடப்பட்ட ஒரு கால்குலேட்டட் பவர் பிளே அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்லாம் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த G20 முக்கிய மையத்துக்கு ட்ரம்ப் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் வரல? முதல்ல இது ஒரு காரணமே வந்தாலும் ஏன் இந்த இதுக்கு வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு மைய கருத்தே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. மைய கருத்துன்றது நான் என்னன்னு சொல்றேன். ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா வச்ச மைய கருத்து வளரும் நாடுகளுடைய மிக முக்கியமான பிரச்சனை, அதாவது பண நெருக்கடி. ஏன்னா இந்த பணத்தை போய் பணம்ன்ற விஷயத்த ட்ரம்புக்கு போனாலே பிடிக்காது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வளரும் நாடுகள் வந்து உதவி பண்ணணும் மற்ற வளர்ந்த நாடுகள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலே அந்த மாநாட்டுக்கு பிடிக்கலன்னு சொல்றது. மேலும் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு வெஸ்ட் எப்படி பிரஷர் வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே ஃபேக்டரி எல்லாம் கட்டி ஒரு காலத்துல வந்து தொழில் புரட்சி எல்லாம் பண்ணி அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க. கண்ணாப்படான அவங்க கோல் எல்லாம் அப்பெல்லாம் எரிச்சாங்க. நிறைய தொழில் புரட்சி பண்ணும்போது வெஸ்ட் தான் வந்துட்டு மேஜரா இந்த பொல்யூஷனே பண்ணதுன்னு சொல்லப்படுது. இப்போ வளரும் நாடுகள் வந்துட்டு அந்த விஷயத்த பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இவங்க கண்டிஷன் வைக்கிறாங்க. நீங்க எல்லாம் கிரீன் எனர்ஜிக்கு மாறணும், நீங்க கோல் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க வந்து விண்மில் தான் யூஸ் பண்ணணும், நீங்க வந்து நிலக்கரிக்கு பதிலாக மாற்று எதனா யூஸிங்க, பேட்டரி அதிகமா யூஸ் பண்ணுங்க, அதாவது இந்த கிரீன் எனர்ஜிக்கு ஃபுல்லா மாறணும் மாதிரி வளரும் நாடுகளுக்கு வைக்கிறாங்க. வளரும் நாடுகள் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நிலக்கரி வாங்கி அது மூலியமா பவர் எடுக்கிறதுக்கும் பேட்டரியில உபயோகிக்கிறதுக்கும் சோலார் மூலியமா எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம நாடுகள் வந்து பேசுறாங்க
அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக வங்கி மாதிரியான நிதி அமைப்புகள் வந்து சீர்திருத்தம் செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் G20 டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளியே வரக்கூடிய இந்த கோர்ப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு, இந்த ஃபாசில் ஃபியூல் ஆதரிக்கும் ஆற்றல் மிக்க இந்த லாபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் பக்கம் இழுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் அப்புறம் கிரீன் எனர்ஜி இது மாதிரியான பேசுறத வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வளரும் நாடுகளுக்கு உதவின்னு போய் நிக்க வரக்கூடாது, இந்த இதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்றாரு. இந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆவணங்களை கழித்துறதுக்கு அவர் வந்து இந்த ஒரு ரீசனால் தான் மறுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் வந்து ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கு மறுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சண்டை எல்லாம் வந்து வெறும் சாக்கு போக்கு தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த G20 மாநாடு புறக்கணிப்பது வந்து பாத்தீங்கன்னா உலக அதிகாரத்தை மீண்டும் அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து கைப்பற்ற நினைக்கும் ஒரு டீயாவே எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து உலகத்தை ஆளணும், வளரும் நாடுகள் வளர்ந்து வர நாடுகள் வந்துட்டு அவங்களுடைய வளர்ச்சியை வந்துட்டு கொண்டு போய் அவங்க அதிகாரத்துல உட்காந்துட கூடாதுன்ற ஒரு காரணத்தினாலதான் மெயினா அவர் வந்து இந்த G20 மாநாட்டை தவிர்க்கிறாருன்னு பாக்குறாங்க. அதுக்கான அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா ராம்போசாவோடைய இந்த விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல, அவர் பேசின விதம் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கப்படுது. ஓகே நண்பர்களே, ஏன் வந்துட்டு அமெரிக்கா இந்த G20 மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கல அப்படின்ற காரணத்தை நான் சொல்லியிருக்கேன். மேலும் இந்தியா அங்க G20 மாநாட்டில் என்னெல்லாம் வைக்க போறாங்க, பிரேசில் அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இவங்களை வந்து ரெண்டு பேரையும் தனித்தனியாக நம்ம மோடி அவர்கள் சந்திக்க போறாங்க. அதில் நிறைய அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆக போகுதுன்னு பார்க்க போறோம். அடுத்த வீடியோவில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவோட சந்திக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய் ஹிந்த்.